ஒரு வேட்பு மனு கூட தெளிவா நிரப்ப தெரியாதவங்க தேர்தலில் என்ன பண்ண போறாங்க? ஸோ ஒரு வேட்பு மனு வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான். அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம அதில் கரெக்டாக பதில நிரப்பணும். ஸோ அது கூட நிராகரிக்கிற அளவுக்கு தான் ஒரு வேட்பாளருடைய தகுதி இருக்கு அப்படின்னா அவங்க சட்டமன்றத்தில் எப்படி போய் மக்களுடைய குரலா ஒலிப்பாங்க? ஸோ ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு அரசியலில் முதிர்ச்சி இல்லாதவர், அது எந்த கட்சியானாலும் சரி, நிறைய பேருடைய அந்த வேட்பு மனு வந்து நிராகரிக்கப்படுது. அது காரணம் என்னன்னா, அவங்க வந்து உண்மைக்கு புறமான விஷயங்களை, சில விஷயங்கள் சொல்லக்கூடாது, கண்டுபிடிச்சிருவாங்களோ, இதை சொன்னா நமக்கு அந்த அந்த மாதிரி ட்ரைட்ஸ் சம்பந்தம் வருமோ. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்போ வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாதவங்க எப்படி வந்து தேர்தலில் மக்களுடைய குரலாக ஒலிக்க முடியும்? ஸோ இவர்களை முற்றிலுமாக மக்கள் புறக்கணிக்க வேண்டும். ஸோ இது போன்ற அந்த கட்சி, அந்த வேட்பாளர் நிறுத்துறாங்க கட்சி, அந்த கட்சியை வந்து மக்கள் முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு நிறைய வளர்ச்சி திட்டங்கள் தேவை இருக்கு. ஸோ அதை கருத்தில் கொண்டு நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த ஒரு வேட்பு மனுவே சரியா பண்ண தெரியாதவங்க எப்படி மக்களுக்கான ஒரு குரலா ஒலிப்பாங்க? நீங்க தான் முடிவு பண்ணணும்.